இன்னைக்கு புரோட்டீன் அடை பார்க்கலாம். அதில் என்னென்ன கலக்கிறோன்னு பார்க்கலாம். கொள்ளு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, கொள்ளு எல்லாம் போட்டு ஊற வச்சு, அரிசியும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி, அதில் அரைச்சி வச்சு வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ தோசை வாக்கலாம். நம்ம பாருங்கள், தோசைக்கல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ தோசை ஊற்றலாம். அடை, புரோட்டீன் அடை, எல்லா பருப்பும் கலந்துருக்கு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, முக்கியமாக கொள்ளு, கருப்பு உளுந்து, கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. பாருங்க, நல்லா வேகுது. எண்ணெய் தூரம் ஊற்றி இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. திருப்பி போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிவந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடை சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம் தோசை. தோசையாகவும் ஊற்றிக்கலாம், அடையாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம். பாருங்கள் எப்படி சூப்பராக. பாருங்கள், இப்போ மறுபடியும் இன்னொன்று ஊற்றிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. காலையில் டிஃபனாக நீங்கள் இதே மாதிரி ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தி. எப்போ பாரு இட்லி, தோசை சாப்பிட்றத விட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி அடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். புரோட்டீன் அடை. அதுக்கு தொட்டுக்க சட்னி, ஒச்சக்கடலை சட்னி. பாய்.